Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா பாஸ்ட் சிச்சுவேஷன்ல நம்ம சில கேள்விகள் கேட்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று உன் அம்மா சமைக்கலையா, நேற்று நீ சாப்பிடலையா, நேற்று நீ நல்லா தூங்கலையா, நேற்று நீ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலையா, நேற்று நீ கோயிலுக்கு போகலையா. ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் சிச்சுவேஷனில் ஒரு விஷயத்த செய்யலையா, பண்ணலையா, நேற்று நீ சமைக்கலையா, நேற்று நீ நல்லா தூங்கலையா, இந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே. அண்ட் பாஸ்ட் 5 days என்னால் வீடியோ போட முடியல. பிகாஸ் வேறு வீடு ஷிஃப்ட் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால என்னால் போட முடியல. அண்ட் இனிமேல் வந்து எங்கள் வீட்டில் செட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் ரெகுலராக கண்டினியூஸாக வீடியோ போடலாம். தென் ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, எப்படி இதை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக லாஸ்ட்டாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். என்னென்னா டோன்ட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறது போட்டிருந்தேன். ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னா didn't யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறது. சரியா. ஸோ இந்த இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், நீ நேற்று தூங்கவில்லையா அப்படின்னு இருக்கு. ஸோ என்ன உன் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, நேற்று நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அப்போது இந்த சிச்சுவேஷனில் எப்படி இங்கிலீஷில் அதை கேட்குறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இதை எப்படி கேள்வி கேட்குறது அப்படின்றதுக்கான ஸ்ட்ரக்சர் மேலே கொடுத்துருக்கேன். ஸோ இதை கேட்கும் பொழுது இது வந்து பாஸ்ட் சிச்சுவேஷன் இல்லையா, நடந்து முடிஞ்சிருச்சு. நீ தூங்கலையா அப்படின்னு, நேற்று நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறது வந்து பாஸ்ட் சிச்சுவேஷன். ஸோ அந்த சிச்சுவேஷன் நம்ம இங்கே வந்து டிட் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் இது ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா டூ இல்லைனா டஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. இது பாஸ்ட் அப்படின்றதுனால நான் இங்கே டிட் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா. அதே சமயம் இது வந்து நெகட்டிவ். தூங்கவில்லையா, சமைக்கவில்லையா, சாப்பிடவில்லையா அப்படின்றது நெகட்டிவ் சிச்சுவேஷன். அதனால் டிட்டுக்கு பக்கத்தில் நம்ம நாட் சேர்க்குறோம். ஓகேவா. ஸோ அப்போ எடுத்த உடனே நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா டிட். இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் நம்ம எப்படி எழுதுவோம்னா என் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு டீ போடுவோம். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அப்படின்னா didn't அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஆக்சுவலாக அதை did not அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னா didn't யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ didn't. அடுத்ததாக என்ன எழுதணும் அப்படின்னா சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். இப்போ அந்த வாக்கியத்தில் அந்த செயலை யார் செய்கிறாங்க அப்படின்ற அந்த சப்ஜெக்டை வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இதில் பாருங்கள் நீ அப்படின்னு வந்துருச்சு, இதில் அவன் அப்படின்னு இருக்குது, இதில் அவள் அப்படின்னு இருக்குது, இதில் அவர்கள் அப்படின்னு இருக்குது, இதில் நீன்னு இருக்குது. ஸோ இது எல்லாமே என்னென்னா சப்ஜெக்ட். ஸோ அந்த டிடின்ட்டுக்கு பக்கத்தில் அந்த சப்ஜெக்டை என்னவோ அது இங்கிலீஷில் எழுதணும். இப்போது யூ அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம், சாரி நீ அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன நம்ம சொல்லுவோம், யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ didn't யூ. ஸோ did not சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அடுத்ததான் என்ன எழுதணும் அப்படின்னா வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் எழுதணும். ஆக்சுவலாக டிட்டு வந்துருச்சு அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு நீங்கள் அந்த இடத்துல வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் தான் போடணும். அந்த இடத்துல வேர்ப் செகண்ட் ஃபார்மோ இல்லை வேர்ப் தேர்ட் ஃபார்மோ போடக்கூடாது. ஓகே. டன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். எல்லா சென்டென்ஸ்லையுமே வந்து ஒரு ஆக்ஷன் வேர்டு இருக்கும் இல்லையா. ஸோ இதில் என்ன ஆக்ஷன் அப்படின்னா தூங்கவில்லையா அப்படின்றது ஆக்ஷன். ஓகேவா. ஸோ இப்போ இங்கிலீஷில் அதை ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஸ்லீப்புடைய ஃபஸ்ட் ஃபார்ம் ஸ்லீப். அப்போது didn't you sleep, நீ நேற்று தூங்கவில்லையா. அப்போது நேற்று அப்படின்ற போது எஸ்டர்டே அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஓகே. ஸோ இப்போ didn't you sleep yesterday, நேற்று நீ நல்லா தூங்கலையா, நேற்று நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது didn't you sleep yesterday அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஓகே. ஸோ சிலர் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்லீப்புக்கு பதிலாக ஸ்லெப்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதை வேர்ப் செகண்ட் ஃபார்மோ இல்லை தேர்ட் ஃபார்மோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இங்கே டிட்டு யூஸ் பண்ணியாச்சு. சரியா. அப்போ ஆன்சர் என்ன, didn't you sleep yesterday, நேற்று நீ நல்லா தூங்கலையா அப்படின்னா didn't you sleep well yesterday அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவன் மீட்டிங் அட்டன் பண்ணவில்லையா அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ எடுத்தோடனே நம்ம என்ன எழுதணும், didn't யூஸ் பண்ணணும். ஓகே. didn't. அடுத்தது சப்ஜெக்ட் என்ன, அவன் அப்படின்ற போது ஹீ யூஸ் பண்ணோம். didn't he. அடுத்தது ஆக்ஷன் வேர்டு என்ன, செயல் இதில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா மீட்டிங் அட்டன் பண்ணுறது. ஓகே. அப்போது அட்டன் அப்படின்றது தான் வந்து வேர்ப் இதில். ஓகே. அப்போது didn't he attend. என்ன அட்டன் பண்ணலையான்னு கேட்குறாங்க, மீட்டிங். அப்போது didn't he attend the meeting. didn't he attend the meeting அப்படின்னா அவன் மீட்டிங் அட்டன் பண்ணவில்லையா அப்படின்னு அர்த்தம். அவள் இங்கு வரவில்லையா அப்படின்னு சொல்லியிருக்கு. அவள் இங்கே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது didn't ஃபஸ்ட் எடுத்தோன்னே எழுதியாச்சு. பிகாஸ் திஸ் இஸ் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் இல்லை, திஸ் இஸ் பாஸ்ட் சிச்சுவேஷன். ஓகே. ஸோ அவள் அப்படின்ற பொழுது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஷீ யூஸ் பண்ணணும். didn't she. அடுத்தது ஆக்ஷன் என்னதில் வரவில்லையா, அப்போது இந்த இடத்துல கம் யூஸ் பண்ணணும். ஓகே. didn't she come, இங்கு அப்படின்ற போது ஹியர். ஓகே. கொஷின் மார்க். didn't she come here, அவள் இங்கு வரவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
அவள் நேற்று இங்கே தானே உன் வீட்டுக்கு தானே வரேன்னு சொல்லி சொன்னான், அவள் வரலையா நேற்று, அவள் நேற்று இங்கே வரலையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். Didn't she come yesterday? Didn't she come here yesterday அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது அவர்கள் சென்ற வாரம் மேட்ச் வின் பண்ணவில்லையா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் நான் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன், அப்புறம் கரண்ட்டு போயிடுச்சு, அதுக்கப்புறம் அப்படி மறந்துட்டேன். அவங்க லாஸ்ட் வீக் மேட்ச் வின் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அப்போது எடுத்தோடனே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், didn't. ஓகே, didn't. அடுத்தது didn't பக்கத்தில் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அவர்கள் அப்படின்ற போது நம்ம இங்கிலீஷில் இது என்னன்னு சொல்லுவோம், தே அப்படின்னு சொல்லுவோம். didn't they. அடுத்தது இதில் ஆக்ஷன் என்ன, வின் பண்ணவில்லையா அப்படின்னு இருக்கு. அப்போது வின் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வின்னா. didn't they win என்ன வின் பண்ணலையா, மேட்ச். ஸோ didn't they win the match சென்ற வாரம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், லாஸ்ட் வீக் question mark. ஸோ அப்போ ஆன்சர் என்ன, didn't they win the match last week? அவர்கள் சென்ற வாரம் மேட்ச் வின் பண்ணவில்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நீ என் ஃபேமிலியை இன்வைட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன் போவோம், ஏதாவது பார்ட்டி இது மாதிரி போகும்போது நீ என்னை மட்டும் இன்வைட் பண்ணியிருக்கா, நீ என் ஃபேமிலியை இன்வைட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ ஏதாவது மெமரிஸ் மாதிரி ஃபோட்டோஸ் மாதிரி வச்சு பார்த்துட்ருக்கும் பொழுது இதில் நான் மட்டும்தான் இருக்கேன், நீ என் ஃபேமிலியை இன்வைட் பண்ணலையா, நீ என்னோடய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்போம். பாஸ்ட்டில் நடந்து முடிஞ்ச விஷயத்தை வந்து காமிச்சு நீ இன்வைட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். இன்கேஸ் அது ப்ரெசன்ட் சுச்சுவேஷனாக இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கீங்க, அந்த ஃபங்க்ஷனில் இருந்துட்டு என்ன நான் மட்டும் தான் வந்திருக்கேன், அப்போ என் அம்மா அப்பாவை இன்வைட் பண்ணலையா, என் பேரண்ட்ஸ் இன்வைட் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த இடத்துல டோன்ட் யூஸ் பண்ணுவோம். டோன்ட் யூ இன்வைட் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். இது வந்து பாஸ்ட். ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் அந்த ஆல்பத்தை பார்த்துட்டு இருக்கும்பொழுது இதில் என்ன என் பேரண்ட்ஸை காணோம், என்னை என் ஃபேமிலி இன்வைட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது didn't யூஸ் பண்ணி நம்ம கேட்கலாம். ஓகே, ஸோ வந்து ப்ரெசென்ட்டாக இருந்தால் டோன்ட் ஆர் டசன்ட் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா didn't யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன போடணும், didn't. அடுத்தது நீ அப்படின்றது சப்ஜெக்ட்டு. அப்போ didn't you. ஆக்ஷன் வேர்டில் இன்வைட். didn't you invite. யாரை இன்வைட் பண்ணலையா, என் ஃபேமிலியை. அப்போ didn't you invite my family. didn't you invite my family. நீ என் ஃபேமிலி இன்வைட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஓகே, அடுத்தது நீ நேற்று சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ இதே இங்கிலீஷில் எப்படி கேட்போம் அப்படின்னா, didn't you சாப்பிடவில்லையா அப்படின்போது இந்த இடத்துல நம்ம eat யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போது didn't you eat. அப்போது இங்கே நேற்று அப்படின்னு வரும்பொழுது இந்த இடத்துல நம்ம yesterday அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போது didn't you eat yesterday. நேற்று நீ சாப்பிடலையா அப்படின்னு கேட்கலாம். உன் அம்மா நேற்று சமைக்கவில்லையா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், didn't. உன் அம்மா அப்படின்றபோது didn't your mother சமைக்கவில்லையா அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல குக் யூஸ் பண்ணணும். நேற்று இரவு அப்படின்ற பொழுது லாஸ்ட் நைட் அப்படின்னு எழுதணும். ஓகே, லாஸ்ட் நைட். எஸ்டர்டே நைட் அப்படின்னும் சொல்லலாம். லாஸ்ட் நைட் அப்படின்றதும் மோர் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஓகே, அப்போது didn't your mother cook yesterday. didn't your mother cook last night. நேற்று இரவு உன்னுடைய அம்மா சமைக்கவில்லையா அப்படின்ற போது didn't your mother cook last night அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இந்த இடத்துல cooked அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. குக் அப்படின்ற வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து நேற்று அவன் சப்மிட் பண்ணவில்லையா. நேற்று அவன் சப்மிட் பண்ணிட்டான்னு நான் நினச்சேனே, நேற்று அவன் சப்மிட் பண்ணலையா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா. ஸோ அப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், didn't. அடுத்து அவன் அப்படின்ற போது நம்ம he யூஸ் பண்ணணும். didn't he சப்மிட் பண்ணவில்லையா அப்படின்னு இருக்கு. அப்போது didn't he submit. ஓகே, இப்போ didn't he submit the project அப்படின்னும் சொல்லலாம். didn't he submit அப்படின்னு கேட்கலாம். didn't he submit the assignment அப்படின்னு சொல்லி கேட்கலாம். didn't. ஓகே, அடுத்து இந்த ரெண்டு சென்டென்ஸ் உங்களுக்கானது. இதுதான் உங்களான ஹோம்ஒர்க் சென்டென்ஸ். இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதை வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அந்த டிட் யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த வேர்ப் ஃபார்ம் வந்து இட் ஷுட் பி ஃபஸ்ட் ஃபார்ம். ஓகே, ஸோ செகண்ட் ஃபார்மோ இல்லை தேர்ட் ஃபார்மோ யூஸ் பண்ணக்கூடாது.
ஓகே ஃபஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ கீப் திஸ் இன் யோர் மைண்ட். ஓகே டன். ஸோ இந்த 2 சென்டென்ஸோடைய ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே டன். தேங்க்யூ.